பார்த்தீங்கன்னா ரூம் வந்து கிளம்பியாச்சுங்க. பசங்க கீழே பேக்கெலாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ தான் கீழே போயிட்டுருக்கேன். ரூம் தாங்க செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. பேக்கெல்லாம் தூக்கிக்கிட்டு போயிட்டு வர முடியல. வண்டிலாம் அங்கே தாங்க இருந்துச்சு. பட் இதெல்லாம் இன்னும் கட்டுறதுக்கு தாங்க ஏகப்பட்ட டைம் ஆயிட மாட்டேங்குது. இப்படின்னு ஒரு 1 hour ஆயிரும்னு நினைக்கிறேங்க. ஓகேங்க, ரூம்லேருந்து கிளம்பியாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு பக்கம் ஆயிடுச்சுங்க ரூம்லேருந்து. ஏன்னா நம்ம லக்கேஜ் தான் கொஞ்சம் இப்போலாம் பிரித்து கட்டிகிட்டு இருந்தோமா, அதனால கொஞ்சம் 2 மணி நேரமே ஆயிடுச்சுங்க. நல்லா 9 o'clock கீழே வந்தோம். இப்போ பார்த்தீங்களா 11 ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்துட்டிங்களா, சாகருக்கு போகிறோங்க இன்றைக்கி. ஏன்னா சாகர் இங்கேருந்து 421 கிலோமீட்டர் போட்டிருக்கு. 7 மணி நேரம் கட்டுதுங்க கூகுள் மேப்பில். நம்ம ஏன்னா இன்றைக்கி நம்ம ஓட்டுறதுக்கு பார்த்திங்களா சாகர் தாங்க கரெக்டு. ஏன்னா நீங்கள் நைட் சாகரில் போய் ஸ்டே பண்ணிடுவோம். அதே தாங்க நேற்று சொன்னோம் பார்த்தீங்களா, நம்ம ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு கரெக்டாக ஒரு கடை கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி அதே சம்பவம் தாங்க. நம்ம கிளம்பி இப்போ 40 கிலோமீட்டர் கிராஸ் ஆகிருக்கோம். 40 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு டீ கடை இல்லைங்க, எதுவுமே இல்லை. ஒரு பெட்ரோல் பங்க் மட்டும்தான் இருக்குது. தெரிஞ்சு இதோ 3வது பெட்ரோல் பங்க்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வழியில் 40 கிலோமீட்டருக்கு 3 பெட்ரோல் பங்க் தான் இருக்குங்க. வேறு எந்த ஒரு கடை எதுவுமே இல்லைங்க. ரோடு ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்குது. ஃபைனலாக ஒரு டீ கடையை கண்டுபிடிச்சிட்டேங்க. பின்னாடி இருக்குது டீ கடை. அது டீ குடிச்சிட்டு தாங்க போகிறோம். என்ஹெச்லேயே நான் அப்படி தாங்க திரும்பிட்டு இருக்கேன். டீ குடிக்காமலாம் கண்டிப்பாக போக முடியாது. ஃபைண்ட் இட் பாருங்க, டீ கடை தான் இருக்கும். டீ கடையில் பார்த்தீங்கன்னா சமோசா கொடுத்தாங்க. சமோசாவுக்கு குருமா கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா போண்டாங்க, போண்டான்னு சொன்னாங்க. பட் ஆனால் நல்லா இருக்குங்க. மிளகா சாப்பிட்டு இது மிளகாங்க, பச்சை மிளகா. பட் ஆனால் லைட்டாக தான் காரமாக இருக்குது, அதிகமாகலாம் இல்லை. சாப்பிட்லாம், செம்மையாக இருக்குங்க. மிளகாயோட அந்த போண்டாவோட அந்த மிளகாயும் சாப்பிட்டா தான் சேர்த்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் கருத்தை பதிவிங்க. போண்டா வைக்கி போண்டா வலிக்கும். சரிங்க, நம்ம போய் பாருங்க, சைலண்டாக சாப்பிட்டுக்கலாம். சோர்த்திங்க வாங்கடா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சவுண்டா சொல்லு. நம்ம பையா தாங்க சமோசா போட்டு டீ பார்த்துட்டிங்களா. துளியூண்டு கப்புங்க, ஒரு வாய் தாங்க வரும் அந்த கப்பு. பார்த்துட்டிங்களா, கிளம்பிட்டானுங்க. இப்போ நம்ம கிளம்பலாங்க. வண்டி இப்போ வேறு லெவலில் போகுதுங்க, கப்பாலாட்டம். அந்த இதை பிரித்து கட்டினதுக்கப்புறம் தாங்க ஒரு மாதிரி இதாகவே இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லைங்க. வண்டி ஸ்மூத்தாக போகுது. நம்ம பண்ணிட்டு அந்த சர்வீஸ்க்கு எல்லாமே இன்றைக்கி தாங்க வேலை. இப்போ பார்த்துட்டிங்கன்னா வண்டி என்ன இதில் போகுதுன்னு தெரியும், ஆனால் எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. ஆனால் செம்மையாக போகுது வண்டி.
எந்த ஒரு பயமும் இல்லைங்க. எப்படி வேணாலும் நம்ம ஓட்டலாம். ஃபுல்லாக தெறிக்கி விட்டுட்டு போகலாங்க வண்டியை. இல்லை, ஒரு ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்லைங்க. எம்டியாக இருக்குது ரோடு. கடையே பார்த்துட்டிங்களா, 20 கிலோமீட்டருக்கு ஒரு கடை, 40 கிலோமீட்டர் ஒரு கடை தாங்க இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால தாங்க நைட் நம்ம ரைட் பண்ணல, நம்ம ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நமக்கு சேஃப்டி தாங்க முக்கியம். நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம், அதனால் பொறுமையாக போகலாங்க, ஒரு அவசரமும் இல்லை. இப்படி தான் ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ எந்த ஒரு இதுவுமே மூவ்மெண்ட் எதுவுமே இல்லை. ஸ்பீடும் பார்த்துட்டிங்களா அந்தளவுக்கு இப்போ நம்மளால் போக முடியுது. பட் ஆனால் நம்ம ஸ்பீடு போக போகிறதே கிடையாது. ஜஸ்ட் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்தளவுக்கு போனாலாவது ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியலைங்க. மேபி 100 கிராஸ் பண்ணால் கூட நமக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. ஸ்மூத்தாக தான் எப்பயும் போல் போகுது. இதுக்கு மேலே நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்ம வண்டியிலேருந்து வராதுன்னு நினைக்கிறேங்க. பட் இன்னொரு 1500 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா இப்போயே ஒரு 1500 இல்லைங்க, 1000 கிலோமீட்டர்ஸ் பண்ணோன்னே சேஞ்ச் பண்ணிடணும். ஏன்னா இப்போயே 1500 ஓடிடுச்சு. நம்ம ஆல்ரெடி நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊரே லோக்கல்லே ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டியிருப்போம். அதனால் இன்னும் ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் போனதுக்கப்புறமா நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணிடணுங்க. அப்படியே நம்மளால் ரைட் பண்ண முடியாது. ஆடிக்கு பிரச்சனை இல்லைங்க, இப்போ தான் மாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கும் ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி சம்திங் ஓடி இருக்கு. பட் அதுக்கு ஷோரூமில் பார்த்துட்டிங்களா 7000 கிலோமீட்டர் வரைக்கும் ஆயில் சேஞ்ச் பண்ண வேணான்னு சொன்னாங்க. நம்ம அதுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. அந்த வண்டிக்கு ஆயில் இப்பொழுதைக்கு அதுக்கு சேஞ்ச் பண்ண மாட்டோம். நம்ம எல்லாம் சுற்றிட்டு ரிட்டன் பேக் வரும்போது தான் நம்ம அதுக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணுவோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோலேயே 3 மாடு ஏற்றிடுவாங்க. பட் ஆனால் இந்த இதில் ஒரே ஒரு மாடு தாங்க ஏற்றிருக்காங்க. மாடு ஏற்றினதும் அந்த ஆட்டோவே ஃபுல்லாகிடுச்சு. நம்பர் குட்டியானுங்க, அதோட குட்டி உள்ளே இருக்கட்டுங்க. பட் ஆனால் செம்ம பெருசுங்க எருமை மாடு. நம்ம போலாங்க. சப்பாத்தி வந்துருச்சுங்க. டால் சொன்னோம், ஏதோ கேட்டுட்டு இருந்தானுங்க. சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டால்லையே வாங்கிக்கிட்டோம். பார்த்தீங்களா, ரொம்ப கேவலமாக இருக்காங்க, நல்லாவே இல்லையா எல்லாம் சொல்லிட்டானுங்க. தான் சாப்பிட்ருக்கானுங்க. ஆனால் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்கிறானுங்க. எப்படி இருக்குன்னு தெரியல, நான் சாப்பிடல. சரி இருக்கீங்க, சாப்பிட்டு அப்புறமா பேசிக்கலாம். நான் கூட இந்த ஃபாரஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிங்க. பட் ஆனால் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இந்த இடத்துலலாம் பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. ஃபுல்லாகவே வேலி போட்டு அந்தளவுக்கு சேஃப்டியாக வச்சுருக்காங்க. எந்த ஒரு இதுவும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்போ பார்த்துட்டிங்களா, நம்ம வந்து சாகர் வந்தாச்சு. இப்போ சாகரில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பெட்ரோல் பங்கில் தாங்க ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு.
ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. டென்ட்டு போட்டுக்கலாமான்னு கேட்டதுக்கு ஓகே டென்ட்டு போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம பசங்க பார்த்திங்கன்னா டென்ட்டு பிரிச்சுட்டு இருக்காங்க. இவங்கிட்ட தாங்க கேட்டோம், இவங்க ஓகே சொல்லிட்டாங்க டென்ட்டு போட்டுக்கன்னு சொல்லிட்டு. நல்லா இவங்களும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. வாங்க பார்த்தீங்களா, டென்ட்டு இப்போ தாங்க ஓப்பன் பண்ணிட்டுருக்காங்க. டென்ட்டு போட்டாச்சுங்க ஒரு வழியா. ஃபைனலாக வாங்கிட்டு அந்த டென்ட்டு யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி டென்ட்டு போட்டானுங்க. இப்போ பார்த்தீங்களா டென்ட்டு போட்டாச்சு. பார்த்தீங்களா, போய் ஷூவை கழட்டிவிட்டா போ, அப்படியே உடனே போதாது போ. சேர்றா அந்தானே போய் கழட்டுறா போடா. பார்த்தீங்களா டென்ட்டு ரெடிங்க, அடுக்க வேண்டியது தான். பட் இப்போ சமைக்கலாமா வேணாமான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க, இன்னும் சாப்பிடல. நம்ம 4 மணிக்கு அந்த 4 சப்பாத்தி சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அது மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே சாப்பிடல. சமைக்கலான்னு சொல்லி கடைசியாக முடிவு பண்ணியாச்சுங்க ஒரு வழியாக. இப்போ பார்த்தீங்களா சாப்பாடு செய்கிறதுக்கான மெட்டீரியல் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கானுங்க. எல்லாம் ரெடிங்க. நம்ம பையன் தாங்க, நம்ம சீஃப் குக்கு தாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு கடைசியாக. பார்த்தீங்களா இப்போ வெளியில் போயிட்டு தாங்க சமைக்கணும், நம்ம பங்க் கூட சமைக்கக்கூடாது. அதனால் வெளியில் போய் தாங்க சமைக்கணும். பார்த்தீங்களா அவ்வளோ தூரம் போகணுங்க, போய் சமைக்கணும். எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஓகேங்க, அப்படியே சமைச்சிட்டு சாப்பிட வேண்டியதாங்க. நான் சமைக்கும்போது ஓகேங்க சமைச்சாச்சு, சாப்பிட்றதுக்கும் உட்காந்தியாச்சுங்க. பட் சாப்பாடு செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. நம்ம பையன் ஆல்ரெடி சாப்பிட்ருக்காங்க. சரி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குதுங்க. சாப்பாடு பாருங்க ரெடி. பட் டைம் தாங்க கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, 12 மணி ஆக போகுது. பட் இருந்தாலும் பரவாயில்லைங்க, சமைச்சு சாப்பிட்றது ஒரு புது